ஹாய் குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் எள்ளுருண்டை செய்ய போகிறோம். நம்ம வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி எள்ளுருண்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் எள் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். அதை பாருங்கள், நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு அடிகனமான வானொலியில் போட்டு வறுத்துக்கலாம். ஈரமாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் வறுத்து அது இதாகிடும், ட்ரை ஆகிரும். கைவிடாத ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். நம்ம இது வறுபட்டுட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம இதுக்கு எள்ளுருண்டைக்கு நம்ம ஒரு கேழ்வரகு அடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மாவு உருட்டி சின்னதாக இந்த மாதிரி 2 அடை செஞ்சுக்கலாம். அது நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் நெய் விட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த எள்ளுருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. நம்ம கடையில் போய் அது இதுன்னு வாங்கி தந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கு எடுக்கிறத விட இந்த மாதிரி வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியான பெண் குழந்தைகளாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும் 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு தேவையான ஒரு எள்ளுருண்டை தான் நம்ம செய்ய போகிறோம். எல்லா சத்துக்களும் நிறைந்தது இது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. பாருங்கள், நல்ல எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இது பொரியணும். என்றைக்குமே எள்ளு நல்லா பொரிஞ்சால் தான் அது கசப்புலாம் இருக்காது. பொரியாத எடுக்கக்கூடாது. அது பொரிஞ்சுட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம அடை சுட்டுட்டோம். அதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மிக்சியில் அப்போ தான் அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் நான் ஈஸி அண்ட் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு 1/4 கிலோ வேர்க்கடலை நல்லா தோலில் எடுத்துகிட்டு, வறுத்த வேர்க்கடலை அப்புறம் நல்லா இப்படி கசை பிழிஞ்சாவே தோலெல்லாம் வந்துடும். புடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். இது 2 பார்ட்டாக நான் பிரித்து அரைச்சிக்கிறேன், ஏன்னா நிறையா இருக்குது. பாருங்கள், எள்ளு இந்த அடை பாதி போட்டுக்கலாம். வேர்க்கடலை பாதி போட்டுக்கலாம். 2 பார்ட்டாக போட்டனால பாதி பாதி பிரித்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். 5 ஏலக்காவை போட்டுக்கலாம். 2 பார்ட்டுக்குமே சேர்த்தி போட்டுக்கிறேன். பாருங்கள், இது ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கள, ஓரளவுக்கு கரகரப்பாக அரைச்சாவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொரு பார்ட்டையும் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நாட்டு சக்கரை 2 பார்ட்டுக்குமே சேர்த்து இதிலையே போட்டுக்கிறேன். போட்டு இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாமே அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ எள்ளுருண்டை பிடிச்சாச்சு. பாருங்கள், இவ்வளோ வந்திருக்கு. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு ஏற்ற ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.